Hi friends, welcome to Sabana's Kitchen Tamil. இந்த வீடியோல என்ன பார்க்க போறேன்னா ஒரு சூப்பரான கொத்தவரங்காய் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து செகண்டா ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் சபானா கிராஃப்ட். இங்கே கொடுக்குற சப்போர்ட்டை அங்கேயே கொடுங்க. அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அந்த சேனல் நிறைய கிராஃப்ட் வீடியோஸ்லாம் இருக்குது. அதையும் மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பரான ரொம்பவே ஈஸியான கொத்தவரங்காய் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் பட்டன் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆனதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா ப்ரௌன் கலரில் வர்ற வரையும் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்குற வரையும் அதையும் கிளறி விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள் இது மூணுத்தையும் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி. அதையும் இப்போ நல்லா ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ணி வச்ச கொத்தவரங்காயை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதையும் நல்லா சேர்த்துட்டு கொதிக்க விட்டுறலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சதும் அரைச்சி வச்சு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் பண்ண விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பால் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். பத்து நிமிஷம் நல்லா காயெல்லாம் வெந்தோடனே இறக்கிக்கலாம். அவ்வளோதான், ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு கொத்தவரங்காய் குழம்பு. பார்க்குறதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.